முதலமைச்சர் எவ்வளியோ அமைச்சர்களும் அவ்வளியே. நானும் அப்படித்தான். எனக்கு நண்பர்கள் கிடையாது. என்னுடைய பெயரை சொல்லி குடும்பமோ குடும்ப உறுப்பினர்களோ யாரும் கூட பேச மாட்டாங்க. அப்படி வந்தால் அது பொய்யான தகவலுங்கிறதை ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிடுறேன். தனிப்பட்ட உறவுகள் தவிர தொழில்களில் எனக்கு எந்த விதமும் கிடையாது. நான் தொழிலிருந்து எப்பயோ ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன். மக்களுடைய பணி செய்ய மட்டும்தான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். அமைச்சராகவும் நான் இன்னைக்கு ஆகியிருக்கேன். அதனால அமைச்சரை சுற்றியோ இல்லை முதலமைச்சர் அலுவலகத்தை சுற்றியோ இருந்த இந்த ஃபண்டு கலாச்சாரம் இனிமேல் கிடையாது. பட் டு பி ஓப்பனாக சொல்லலாம், முன்னாடிலாம் முதலமைச்சர் ஃபண்ட் 11%, மினிஸ்டருக்கு 7-8%, அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்தில் கீழே வரைக்கும் ஒரு 7%, சுமார் 20-25% நீங்கள் டெண்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கான ப்ரெஷர் வரும். இந்த கமிட்மெண்ட் கொடுத்தா தான் நீங்கள் டெண்டர் எடுக்க முடியும். அப்படி எடுக்கும் பொழுது நான் தொழில் செஞ்சுருக்கேன், எனக்கு தெரியும். எந்த தொழிலாக இருந்தாலும் 8%-10% மேலே லாபம் இருக்காது. அது 1000 கோடி டெண்டர் எடுத்தாலும் சரி, 50 கோடி டெண்டர் எடுத்தாலும் சரி. பிஸ்னஸ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் 0 to 9 சொல்லுவோம். அதாவது நம்பர்ஸ் வேணால் மாறலாம், 1000, 2000, 3000 கோடி ஆகலாம். ஆனால் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டலி 0 to 9 தான். ஒரே ஃபார்முலா தான் பிஸ்னஸில். அப்போ அந்த 10% நீங்கள் லாபம் பார்க்கணும். இந்த 25% வந்து கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்திருக்கலாம், இல்லை இருந்துச்சு. இப்போ பழசை பற்றிலாம் நான் நிறைய பேச விரும்பல. ஆனால் ஸ்ட்ரக்சர் எப்படி அரசியலில் 50 வருஷம் கழிச்சு மக்கள் ஒரு எதிர்பார்ப்போட ஒரு நல்ல அரசு உருவாகணும், ஒரு நல்ல நிர்வாகம் உருவாகும் மாதிரி இந்த நெடுஞ்சாலைத்துறை புதுசாக ஒரு ஸ்ட்ரக்சரை ரீஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய செக்ரட்டரியும் சரி, இங்கே இருக்கக்கூடிய சிஎம் சரி, எல்லா விதமான ஆய்வுகளையும் உருவாக்கிட்டு இருக்கோம். அஃப்கோர்ஸ் இப்போ இருக்க ப்ராஜெக்ட்லாம் டோட்டலாக, அதுவும் குறிப்பாக லாஸ்ட் 8 மாதம் நடந்த டெண்டர்கள்லாம் வந்து டெண்டர் நாம்ஸை மீறி வந்து சில விஷயங்கள் நடந்திருக்கு, போயிட்டுருக்கு. அது அப்புறம் பேசிக்கலாம். ஆனால் இனிமேட்டு வரக்கூடிய ப்ராஜெக்டுகள் எப்படி இருக்கணும்னா, ஒன்றிய அமைச்சரும் சரி, எங்களுடைய முதலமைச்சரும் சரி, ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபண்டு எந்த பிரச்சனை கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஒன்றிய அமைச்சர் சொன்னது என்னென்னா, அடுத்த 5 வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக ப்ராஜெக்டை வந்து நீங்கள் வந்து நிறைவேற்றுறீங்களோ, கரப்ஷன் இல்லாமல் எந்த அளவுக்கு ஸ்பீடாக போகிறீங்களோ, சுமார் 2 லட்சம் கோடி வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் தமிழ்நாட்டிற்கு. அவர் சொன்ன வார்த்தை. செக்ரட்டரி சார் கூட இருந்தாங்க, எல்லாரும் கூட இருந்தாங்க. இது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்கிட்டையும் எல்லாரும் சொல்லும்போது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அப்போ அடுத்த 5 வருஷத்தில் நம்மளால் கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 1 லட்சம் கோடி 1.5 லட்சம் கோடி கூட ப்ராஜெக்ட் பண்ண முடியும். யோசிச்சு பாருங்கள், வேறு எந்த டிபார்ட்மெண்ட்லையும் கிடையாது. ஆனால் நம்ம எந்த அளவுக்கு ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும், நம்ம எந்த அளவுக்கு அப்கிரேடாக மாறணும், குவாலிட்டியாக மாறணும், அதுதான் நான் திருப்பியும் பதிவு பண்ணுறேன். குறைஞ்சபட்சம் 5 வருஷம் டெண்டர் நாம்ஸில் வந்துடும். இந்த 20-25% கமிஷன் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணால், முதலமைச்சர் ஃபண்டு மினிஸ்டர் ஃபண்டில் இல்லாமல் இந்த ஒர்க் பண்ணும் பொழுது குவாலிட்டியாக ஆன் டைமில் நீங்கள் ப்ராஜெக்ட் டெலிவரி பண்ண முடியும். நம்பர் 1, ஈஸியாக பண்ண முடியும். உங்களுக்கு எந்த விதமான அழுத்தங்கள் இருக்காது, கட்சி சார்பாக எந்த ப்ரெஷரையும் இருக்காது. ஒரு 100 கிலோமீட்டருக்கு நீ டெண்டர் எடுக்கிறீங்க, ஸ்டேட் ஹைவேஸ் எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் நேஷ்னல் ஹைவேஸ் எடுக்கிறீங்க. இங்கே மாநில அரசு ஒன்றிய அரசுங்கிற வித்தியாசம் வளர்ச்சியில் கிடையவே கிடையாது. அவர் அதுதான் சொன்னார், வளர்ச்சிக்கு நாங்கள் ஃபண்டு உங்களுக்கு வந்து கொடுப்போம், நீங்கள் அதை கரெக்டாக வளர்ச்சிக்கு யூஸ் பண்ணிங்கன்னா ஃபண்டு வந்துகிட்டே இருக்கும். அதுமாரி மாண்புமிகு முதலமைச்சரும் சரி, இங்கே பட்ஜெட் அலாட் பண்ணுறது, அதிகமாக பட்ஜெட் அலாட் பண்ணுறது நெடுஞ்சாலைத்துறைக்கு. ஏன்னா நான் எப்பயுமே பதிவு பண்ணுறது தான், பொதுவாக ஒரு மனிதனுக்கு காற்று, உணவு, இருப்பிடம் எந்த அளவுக்கு முக்கியமோ பெருமையாக சொல்லலாம், இன்றைக்கு நெடுஞ்சாலை முக்கியம். நெடுஞ்சாலை இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே யாராலும் வர முடியாது, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. நெடுஞ்சாலை சுற்றி தான் வளர்ச்சியே இருக்கு. ஒரு நாட்டோடைய வளர்ச்சி நெடுஞ்சாலையில் தான் இருக்கு. ஜெர்மனியில் ஹிட்லர் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணது, ஃபஸ்ட்டு 6 லைன் ஹைவேஸ் போட்டது ஹிட்லர் தான் ஃபஸ்ட்டு போட்டார். இதுதான் வரலாறு. அதை பார்த்து தான் அமெரிக்கா வந்து மாறுச்சு. அமெரிக்காவில் பிரசிடென்ட் சொன்னார்,
இந்த அமெரிக்காவுடைய பொருளாதாரத்துக்கு முன்னேற்றத்துக்கான முக்கியமான காரணம் நெடுஞ்சாலையோடைய வளர்ச்சி அப்படின்னு சொன்னது. அப்போ அமெரிக்கா வந்து நெடுஞ்சாலைத்துறையை எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணாங்களோ, தமிழ்நாட்டில் இருவழி சாலைகளை நம்ம 4 வழி சாலையாக மாற்றுறதுக்கான எல்லா விதமான ஒர்க்கையும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 4 வழி சாலை 1500 கிலோமீட்டருக்கு 6 வழி சாலையாக மாற்ற போகிறோம். அப்போ நீங்கள் உங்களுக்கான ப்ரெஷர் இந்த 25% மைனஸ் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரைட்டாக நீங்கள் டெண்டர் எடுக்கலாம். அதில் நேற்று ஒன்றிய அமைச்சர் சொல்லும்போது முக்கியமாக அந்த ரோடு போடும்போது பெரிய பிரச்சனை எங்களுக்கு வந்து எல்ஏ சொன்னாங்க, லேண்ட் அக்விசிஷன். அது வந்து முறையாக என்ன ப்ராப்ளம், ஏன் அப்படி ப்ராப்ளம்னா, இன்றைக்கி நம்ம ஒரு லேண்டு விற்க போகிறோம் அப்படின்னா அந்த ஓனர் வந்து அன்றைக்கே பணம் கொடுத்தா தான் லேண்டை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். இது சட்டம். ஆனால் பெரும்பாலும் இப்போ இருக்கக்கூடிய என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட இந்த லேண்ட் எடுக்கிறதா இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் மேற்பட்ட மரத்தில் அவங்களுக்கு பணம் கொடுக்காமல் இருக்குது அரசு பக்கம். ஸோ அதை வந்து நாங்கள் வந்து முதலமைச்சர் அவர்கிட்டையும் ஒன்றிய அரசு இருக்கக்கூடிய அந்த அமைச்சர்கிட்டையும் சொல்லும் பொழுது, எவ்வளோ சீக்கிரம் அந்த எல்ஏ பண்ணும் பொழுது லேண்ட் அக்விசிஷன் போது உடனடியாக பணத்தை டெலிவரி பண்ண போகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் மக்கள் வந்து அந்த வளர்ச்சிக்கான லேண்டை கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்க. ஆனால் ஏதோ அதிகாரத்தை வச்சு நம்ம வந்து அந்த லேண்டை எடுக்கக்கூடாதுங்கிறத ஒரு பாலிசியாக எடுத்திருக்கோம். அதோடு சேர்ந்து அந்த ப்ராஜெக்ட் ஓகே ஆன பிறகு முக்கியமாக இந்த கிராவல் பிரச்சனை, மணல் பிரச்சனை போட முடியல, விஏலேருந்து மேலே வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ்லேருந்து எல்லாருமே ரோடை போட விடாமல் எங்களுக்கு வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. இது ஒன்றிய அமைச்சராக இருந்தவரும் சொன்னார். உடனடியாக இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் விவாதித்தோம். அதில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் ஒரு டெண்டர் எடுக்கிறீங்க, 100 கிலோமீட்டர் எடுக்கிறீங்க. அரசு நிறுவனமாக இருக்கிறத பொதுவாக மைன்ஸு இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் பக்கம் இருக்குது, ப்ரைவேட்டில் இருக்குது. முன்னாடியும் பல பிரச்சனைகள் இருந்துச்சு, மணல் கான்ட்ராக்டர் அதெல்லாம் வந்து பல பிரச்சனைகள் இருந்துச்சு. நம்ம இப்போ அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு துறையை தனியாக அதுக்குன்னு அந்த டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கி, மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு துறையை மார்க்கெட்டிங்கில் உருவாக்கி, மார்க்கெட்டிங், கன்சப்ஷன், ரா மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி ஒரு துறையை உருவாக்கி, இப்போ நீங்கள் அந்த இடத்துல அங்கே இருக்க சி அவர்கள் இப்போ அந்த 100 கிலோமீட்டரில் எங்களுக்கு இவ்வளோ ரா மெட்டீரியல்ஸ் வேணும், எங்களுக்கு இவ்வளோ சவுடு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஆர்டர் கொடுத்துட்டிங்கனாலே ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அது ப்ரொக்யூர் பண்ணி உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கன்சர்ன் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு 3 லோடு வந்து உங்களுக்கு வருது, இல்லை 4 லோடு வருது, அந்த 100 கிலோமீட்டருக்கு இவ்வளோ சவுடு வேணும், இவ்வளோ என்ன ரா மெட்டீரியல் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ இங்கே ஆர்டர் கொடுத்தவொடனே இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயோ மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இன்னொரு துறையை நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்க வந்து அதை வந்து டெலிவரி பண்ணும் பொழுது எந்த விதமான இடைத்தரகர்கள் இல்லாமல் கவர்மெண்ட்டுக்கே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பே பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கிடுவோம். அப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கவே இருக்காது. 4 லோடு வேணும்னா நீங்கள் கவர்மெண்ட்டே காசை கொடுத்துட்டு நீங்கள் கவர்மெண்ட்டே உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துட்டா, இந்த நடுவில் இருக்கக்கூடிய லஞ்சங்கள், ஊழல்கள்லாம் நீங்கள் யாருக்கும் கொடுக்க வேணாம். பெரிய பிரச்சனை ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்காம நீங்கள் வந்து இடைத்தரகர்களாக இருக்கக்கூடியவங்கள்ட்டையும் இல்லை அரசியல்வாதிகிட்டையும் போய் நிற்கும் பொழுது ஹைவேஸ் ப்ராஜெக்ட் எல்லாமே ஸ்டாப் ஆகுது. ஸோ உங்களுக்கு டெண்டர் எடுத்த உடனே இங்கே இருக்கக்கூடிய சிஇஸ்லேருந்து எல்லாமே குவாலிட்டி வச்சு செக் பண்ணுறது மட்டும் வேலை இல்லை, உங்களுக்கு எல்லாமே அப்ரூவ்ஸ், எல்லாமே எதெல்லாம் அப்ரூவல் வாங்கணுமோ சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மூலமா ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டே உங்களுக்கான எல்லா பர்மிஷனும் வாங்கி கொடுத்துரும். நீங்கள் போய் கவர்மெண்ட் ஆஃபீஸில் மணிக்கணக்கில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது எங்களுடைய ஒர்க். நீங்கள் போய் ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு டெண்டர் சேங்ஷன் ஆன உடனே நீங்கள் ஒர்க் நடக்கிறதுக்கான எல்லா கிளியரன்ஸையும் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டே பார்த்துக்கும். நீங்கள் அங்கே போய் திருப்பியும் வந்து கரப்ஷனுக்கு வந்து பணம் செலவு பண்ணி அவசியம் இல்லை. உங்களோட ரா மெட்டீரியல்ஸுக்கும் இங்கே ஒரு தனி டிபார்ட்மெண்ட் உருவாக்கப்படும். அப்படி ஒரு கரெக்டான ஜாபை எடுத்துட்டோம்னா கரெக்டான டைமில் செய்யணும். கரெக்டான டைமில் செல்லும்போது இப்போ இங்கேருந்து நான் பார்க்குறேன், இங்கேருந்து நான் பூந்தமல்லி போகிறேன் நான், ஆனால் ரோடு வந்து சுத்தமாக சரியில்லை,
இப்போ தான் போட்டிருக்கோம். திருப்பியும் ரோடு வந்து கேட்டால் வந்து ஹெவி ட்ரக் சொன்ன அளவோட ஹெவி ட்ரக் போகிறதுனால அப்படி ஆகுதுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கக்கூடிய இடத்துலலாம் லாரிகளை குறை சொல்லாமல் தனி கவனம் செலுத்தி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக நம்ம வந்து ரோடை வந்து பிளான் பண்ணோம். அதுக்கான செப்பரேட் டெண்டர்களை உருவாக்கணும். ஒரு வருஷமும் திருப்பியும் வந்து இங்கேருந்து நம்ம வந்து இண்டஸ்ட்ரி ஏரியாலாம் எங்கே இருக்கோ, ஓரக்கடம் ஃபுல்லாக இண்டஸ்ட்ரி ஏரியா இருக்குது, பூந்தமல்லி சுற்றி இண்டஸ்ட்ரி ஏரியா இருக்குது. ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் சிப்காட்டுகள் ஏரியா இருக்கோ அங்கெல்லாம் நம்ம செப்பரேட் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். நார்மலாக இங்கேருந்து ஈஸியாக டு பாண்டிச்சேரி போடுற மாதிரி நம்ம ரோடு போட முடியாது. அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஹெவி ட்ராக் வந்து மொபிலிட்டி கம்மி, இண்டஸ்ட்ரி காரிடார் இல்லை. அப்போ இண்டஸ்ட்ரி காரிடாருக்குன்னு தனியாக நம்ம ஒரு டெண்டர் இருக்கணும், அதுக்கான குவாலிட்டி இருக்கணும், அதுக்கான வேல்யூ உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். பேசஞ்சர் ட்ராக்குக்கு தனியாக இருக்கணும், அதுக்கான குவாலிட்டி, அதுக்கான பட்ஜெட் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் பிரித்து உங்களை வந்து இண்டஸ்ட்ரி காரிடாரில் பேசஞ்சர் மாதிரி வந்து உங்களை ரோடை போட வச்சுட்டு ஒரு வருஷம் கழிச்சு திருப்பியும் பேட்ச் ஒர்க்குன்னு சொல்லக்கூடிய இடத்த வந்து திருப்பியும் அதுக்கு பட்ஜெட் அலாட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டே வந்து கரெக்டாக பிளான் பண்ணி எங்கெங்கெல்லாம் வந்து அதிகமான ஆக்சிடென்ட் ஜோன் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் இண்டஸ்ட்ரியல் எங்கெல்லாம் இருக்கோ அந்தந்த இடத்துலாம் நம்ம வந்து ஒரு கரெக்டான ஒரு ப்ராஜெக்டையும் கரெக்டான பிளானையும் எக்ஸிக்யூஷனை நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் இல்லாமல் பண்ணணும். இதுதான் என்னுடைய இருக்குது. இப்போ எங்கள் பக்கம் ஒர்க்கை நாங்கள் பிரிச்சுக்கிட்டோம். இப்போ என்னுடைய ஒர்க் என்ன, செக்ரட்டரியேட் லெவலில் ஃபைலை மூவ் பண்ணணும், யூனியன் கவர்மெண்ட்டில் ஃபைலை மூவ் பண்ணணும், ஃபினான்ஷியல் அப்ரூவ் பண்ணி கொடுக்கணும், அந்த பட்ஜெட்டை ஓகே பண்ணி ப்ராஜெக்டை ஓகே பண்ணோன்னே செக்ரட்டரி லெவலில் ஃபைலை கிளியர் பண்ணி டெண்டரை நியூட்ரல் ஆக்கி உங்ககிட்ட ஃபைல் கொடுக்கும் பொழுது நீங்கள் அந்த குவாலிட்டியாக ஆன் டைமில் பண்ணி கொடுக்கணும். இல்லை, அது மட்டும்தான் என்னுடைய ரிக்வஸ்ட். இல்லை நாங்கள் வந்து பழைய மாதிரி தான் இருப்போம் அப்படின்னா எல்லாரும் கண்காணிக்கப்படுவார்கள். குவாலிட்டியில் அன்காம்ப்ரமைஸ் கிடையவே கிடையாது. ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், 18,000 மக்கள், 18,000 குடும்பம் இழந்துக்கிட்டு இருக்கோம். 18,000 பேர் இறந்துட்டு இருக்காங்க நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய ஆக்சிடென்ட்டில். அதை கடுமையான சட்டங்களும் கடுமையான பிரச்சாரங்களும் உருவாக்க போகிறோம். ஆனால் குவாலிட்டி இல்லாமல் இறக்கக்கூடியது அதிகமாக இருக்குது. குவாலிட்டி இல்லாமல் அதிகம்னா எங்கே பிரச்சனை வருது? ஒரு மழை வந்தாலே பள்ளமாக இருக்குது நிறைய ஹைவேஸில், ஸ்டேட் ஹைவேஸில், முக்கியமாக ஸ்டேட் ஹைவேஸில், நேஷ்னல் ஹைவேஸ்லேயும் பல பிரச்சனைகள். இண்டஸ்ட்ரி காரிடார் ஃபுல்லாக வண்டி ஸ்பீடாக போக முடியாது. பொதுவாக நம்மளுடைய சாலைகள் வந்து 80 கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீடாக போகிறதுக்கான தரம் இல்லை. இதுதான் உண்மை தமிழ்நாடு முழுவதும். ஆனால் அது மக்களுக்கு தெரியாமல் 140-150 கிலோமீட்டரில் ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க. ஒரு 500 மீட்டர் நல்ல ரோடாக இருக்குது, 500 மீட்டர் முடிகிற இடத்துல அடுத்த 200 மீட்டர் ஏதோ ஒரு இடத்துல பள்ளம் இருக்குது, ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரோடு கிடையாது. அப்போ என்ன ஆகுது? ஆக்சிடென்ட் ஆகுது. இதுதான் பிரச்சனை. ஸோ மக்கள் வந்து ஹைவேஸ்னால் ஸ்பீடாக போகலாங்கிற ஒரு உளவியல் இருக்குது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய 300 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் ஸ்பீடாக இருக்குன்னா, இப்போ அமெரிக்கா மாதிரி வளர்ந்த ஊர்லனா 100 கிலோமீட்டர் ஒரே மாதிரி இருக்கும். எந்த இடத்துலையும் ஒரு சின்ன ஷேப் கூட மாறாது. யூரோப்பில் அப்படி தான் இருக்கும். ஆனால் நம்மளதுல எவ்ரி 50 மீட்டர்ஸ் ரோடு மாறி இருக்குது. அது இல்லாமல் நம்ம சரியான பாதுகாப்பு வசதி இருக்கிறனால மாடாக இருக்கட்டும், பல கால்நடைகளாகட்டும் நடுவில் குறுக்கில் வருது. இது மாதிரி ஆக்சிடென்ட்ஸுகள் நம்ம சரியான பாதுகாப்பையும் சரியான பேரிகேட்ஸும் சரியான விஷயங்கள் பண்ணாதனால நெடுஞ்சாலைத்துறையில் அதிகமான இறப்புகளை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். இது வந்து ரொம்ப சைலண்ட்டாக அமைதியாக இருக்கிறதே எனக்கு ஷாக்காக இருக்குது. இதை வந்து மக்களுக்கு புரியணும். 18,000 பேர் இறக்குறது, 18,000 குடும்பத்தில் ஒரு உறவு இழக்கும் பொழுது ஒரு அந்த குடும்பத்துடைய எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாகுது. ஸோ அப்போ ஆயிரக்கணக்கான கோடிகள் நம்ம செலவு பண்ணாலும் இப்போ ஆயிரக்கணக்கான கோடிகள் பப்ளிக்குடைய சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்கு நம்ம செலவு பண்ண போகிறோம். அந்த சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியில் உங்களோட பங்கு முக்கியமான பங்கு. ஏன்னா தரமான ரோடுகள் இல்லாதனால ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாக நடக்குது. கார்பரேஷன்ஸ் ரோட்டில், உள்ளாட்சித்துறை ரோட்டில் ஆக்சிடென்ட் நடக்கிறது ஒன்று, அதிகமாக ஸ்டேட் ஹைவேஸ்லையும் அதிகமான நேஷனல் ஹைவேஸ்லையும் தான் அதிகமாக நடக்குது. நேஷனல் ஹைவேஸில் கிட்டத்தட்ட 8,000 பேருக்கு மேலே இறக்குறாங்க. இங்கேயும் கிட்டத்தட்ட 7,000 பேருக்கு மேலே, ஸ்டேட் ஹைவேஸில் 7,000 பேர் மட்டும் இறக்குறாங்க. அப்போது ஒரு ஸ்டேட்டில் 18,000 பேர் இறப்புங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை. இது ஒரு பெரிய பிரச்சனைனா 18,000 குடும்பம் ஒரே ஒரு சாவை வந்து நம்ம வந்து பெருசாக பேசுகிறோம். ஆனால் 18,000 பேர் சாவறத அதுவும் கண்டினியூஸாக செத்துட்டு இருக்காங்க. ஆனால் அதை பற்றி நம்ம பேசாமல் கடந்து போயிட்டு இருக்கோம். எந்த துறையும் இதை பற்றி அனலைஸ் பண்ணதில்லை, ஆய்வு பண்ணதில்லை. அதனால் இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லோருக்கும் பொறுப்பு இருக்குது. அமைச்சரையிலிருந்து எல்லோரும் கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு எந்த விதமான ப்ரெஷர்ஸ் கிடையாது.
எங்கள் பக்கத்துலேருந்து எந்த விதமான அழுத்தங்கள் கிடையாது. வெளிப்படைத்தன்மையான நிர்வாகம். ஒரு 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 ஒவ்வொரு டெண்டரும் ஆன்லைனில் நீங்கள் மக்கள் பார்வையில், மீடியா பார்வையில் ஒவ்வொன்றும் ரிசர்ச் பண்ணி போகிற அளவுக்கு எல்லாமே வந்து ஓப்பனாக போகிறோம். ஒரு நிறுவனங்களுக்கு தனியாக ஒரு நாம்ஸ் போட்டு அந்த ப்ராஜெக்டை கொடுக்குறது இல்லை. ஒரு சில நிறுவனங்களுமே அதிகமான ப்ராஜெக்ட், 100 ப்ராஜெக்ட்னா 70% ப்ராஜெக்ட் அந்த நிறுவனம் தான் எடுக்கும். அந்த நிறுவனம் வந்து இந்த அமைச்சருடைய உறவினர், இந்த அமைச்சருடைய உறவினர் பின்னாடி, இதெல்லாம் எல்லாருக்கும் மக்களுக்கு ஈஸியாகவே தெரிஞ்சிடும். இதெல்லாம் ரொம்ப டிரான்ஸ்பரன்சி ஆயிடுச்சு. இதெல்லாம் பழைய காலம் 30 வருஷத்துக்கு முன்னாடி தான் இதெல்லாம் தெரியாமல் இருந்துச்சு. இது நீங்களும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. அப்போ அந்த டிரான்ஸ்பரன்சியான நிர்வாகம் இல்லாமல் முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு நிறுவனம் இருக்கும், அந்த நிறுவனத்துக்கு முன்னாடி அமைச்சர்கள் இருப்பாங்க, ஒரு பினாமி நிறுவனம் இருக்கும். அந்த ஒரு நிறுவனம் 70% ப்ராஜெக்ட்ஸை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, இல்லை அவங்க சுற்றி ஒரு 10 கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இனிமேல் அப்படி கிடையவே கிடையாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், பினாமி நிறுவனங்கள் கிடையவே கிடையாது. என்னை சுற்றி அந்த நிறுவனங்களும் கிடையாது. எனக்கான குறிக்கோள் கிடையாது. நான் இங்கே பணம் சம்பாதிக்க வரவே இல்லை. எழுதி வச்சுக்கோங்க. எனக்கு அது தேவையும் கிடையாது. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எனக்கு கவர்மெண்ட் பங்களா கொடுத்துருக்கு, வீடு கொடுத்துருக்கு, கார் கொடுத்துருக்கு, போலீஸ் ஆஃபீஸர் கொடுத்து, ரொம்ப நல்லா இருக்கேன். சொந்தமாக எங்கிட்ட எல்லாம் இருக்குது. அதனால் அரசிலிருந்து பணத்தை எடுத்து நான் வாழணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ஏழ்மையிலேருந்து வந்திருக்கேன். ஏழ்மையை ஒழிக்கிறதுக்கு என்ன திட்டங்கள் செய்ய முடியுமோ அந்த திட்டங்கள் முதலமைச்சர் என்கிட்ட என்ன பொறுப்பு கொடுத்துருக்காரோ நான் 2 பேர்த்துக்கு தான் பதில் சொல்லுவேன். ஒன்று மக்களுக்கு, இன்னொன்று மாண்புமிகு முதலமைச்சருக்கு. இந்த 2 பேர்த்துக்கிட்ட உண்மையாக இருந்தால் போதும்னு நான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் நேற்று வரைக்கும் எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒன்று குற்றங்கள் சொல்லலாம், நடவடிக்கை எடுக்கலாம், அது மேலே எனக்கு பெரிய நம்பிக்கைகள் இல்லை. நேற்று வரைக்கும் என்ன நடந்திருக்கோ அதை எல்லாமே ஆடிட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். அந்த தவறுகளை வந்து சரி செய்யறதுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அந்த தவறுகள் செய்தவர்கள் மீது அட்லீஸ்ட் வந்து ஏன் நடந்துச்சுன்னு கேட்குறதுக்கு நாங்கள் வந்து லிசன் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ஆனால் இன்னுமேட்டு அப்படி செய்யக்கூடாதுன்னு உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டிலேருந்து 10-11 சிஇஸ் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 490 ஆஃபீஸர்ஸ் வந்திருந்தாங்க. அவங்க பக்கத்துலேயும் சொன்னாங்க, சார் எங்கள் ஆஃபீஸில் மொத்தம் 15 பேர் இருக்கணும், ஆனால் 4 பேர் தான் இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு கார் கூட இல்லை, ஒரு வண்டி கூட இல்லை. அப்போ கான்ட்ராக்டர்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு கார் கொடுப்பாங்க, ஹோட்டல் ரூம் கொடுப்பாங்க. அஃப்கோர்ஸ் இதையெல்லாம் சரி செய்ய நாங்கள் ஆல்ரெடி மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட நாங்கள் சொல்லிட்டோம். இந்த 20-25% ஊழல் இல்லைன்னா ஹை வேல்யூ டெண்டர் போட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்பர் 1. அப்போ 100 கோடி ரூபா 1000 கோடி ரூபா போன்ற இடத்த டெண்டரில் கரெக்டான வேல்யூ வந்து 800 கோடி ரூபா போட்டால் 200 கோடி ரூபா சர்ப்ளஸாக டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கும். அந்த 200 கோடியை மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய துணையுடன் ஐபிஎஸ் டிபார்ட்மெண்ட்டில் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வேலைக்கு ஆள் எடுக்கணுங்கிறத நாங்கள் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். கூடிய விரைவில் ஐபிஎஸ் டிபார்ட்மெண்ட்டில் எல்லா பணிகளும் நாங்கள் நிரப்பப்படும். ஸோ அதனால் அவங்களுக்கு தேவையான வெஹிக்கிள்ஸு எல்லாரும், இப்போ ஒரு எல்என்டி கம்பெனி வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தால் எப்படி வந்து அவங்க வந்து ஒரு குவாலிட்டியாக பண்ணி கொடுக்குறாங்களோ, எனக்கு பெரிய பெரிய பேர்கள் நான் சொல்கிறது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கரெக்டாக ப்ராஜெக்ட் பண்ணோம், கரெக்டாக முடிச்சிடுவாங்க. எனக்கு உங்கள் மீது நம்பிக்கை இருக்குது. ஏன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்என்டியோ டாட்டாவோ ப்ராஜெக்ட் எடுத்தாலும் சப்கான்ட்ராக்டராக நீங்கள் தான் இருந்திருக்கீங்க. உங்களை தான் கூப்பிட்டு கொடுப்பாங்க. எனக்கு அதுவும் தெரியும். அப்போ இருக்கும்போது தமிழர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாருக்குமான வாய்ப்புகள் மாண்புமிகு முதலமைச்சர் உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான், எங்கே உங்களுக்கும் நமக்கும் வேறுபாடு வரும்னா, நாங்கள் எங்கள் பக்கம் தெளிவாயிட்டோம். உங்கள் பக்கம் இன்னும் பழைய முறையில் அந்த அந்த கமிஷன்ஸ்குள்ளே போகாமல் கரெக்டாக ப்ராஜெக்ட் ஆன் டைமில் முடிங்க. உங்களுக்கான பேமெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் கூடிய விரைவில் வந்து சொல்லுவோம். நீங்கள் ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பை ஒரு 12 மாதம் ப்ராஜெக்ட்னா நீங்கள் ப்ராஜெக்ட் கொடுத்ததுலேருந்து ஒரு 30% 3 months ஃபஸ்ட் குவார்ட்டரில் முடிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட் குவார்ட்டருக்கான ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வர்ற மாதிரி ஒரு டேரிஃபை கரெக்டாக போட்டுட்டு, சார் ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ஒர்க் முடிச்சிட்டோம், எங்கள் பேமெண்ட் மேக்ஸிமம் 30 days எங்களுக்கு கொடுத்துருங்க, இல்லை 45 days கொடுத்துருங்க. செகண்ட் குவார்ட்டருக்கான நாங்கள் ஒர்க்கை முடிச்சுட்டோம் சார், சொன்ன மாதிரியே எங்களோட பேமெண்ட்டை உடனே ரிலீஸ் பண்ணிடுங்க சார். பணம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு திருப்பியும் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் அதுக்கு ஒரு கமிஷன் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபினான்ஸ்மெண்ட்டில் கிளியரன்ஸ் கொடுத்தாச்சு. யாருக்கும் நீங்கள் காசு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே சாஃப்ட்வேர்ஸும் டேஷ்போர்ட்ஸும் உருவாக்கப்படுது. நீங்கள் பணம் வேணும்னு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த ஆஃபீஸ்க்கு வந்து